கொடுத்துடலாம் சாருக்காக. ஸோ அடுத்ததாக பேசுறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் ராஜு சார் அவர்கள் கூட அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கேள்வி கூட அந்த மொபைல் தம்பி அந்த மொபைல் அடிச்சேன் மொபைல் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்க எல்லா ஆசிரியர்களுக்கும் என் சிறந்தாழ்த்து வணங்குகிறேன். எனக்கு முன்னால் பல ஆசிரியர்கள் உங்களுக்கு பல அறிவுரைகளை கூறினார்கள். அதைவிட மேலான ஒரு அறிவுரை நான் இப்போ சொல்கிறேன். 2000 ஆண்டாண்டு இங்கு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லோரும் மாபெரும் வெற்றியை இந்த திருவாரூர் பகுதியிலே அமைத்து கொடுத்திருக்கிற என்னுடைய சிறந்தாண்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணத்துக்கு இன்று எதை எடுத்தாலும் நம்ம இன்டர்நெட்டிலே படித்திருக்கலாம். ஆசிரியர்களோ புக்குகளோ தேவையில்லை. அன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட் என்ற வசதி ஒரு குறுகிய காலகட்டத்தில் மட்டும்தான் இருந்தது. இன்றோ அபரிதமான வளர்ச்சியை கணிப்பொறி கண்டதனால் இன்று இங்கு 95% வெற்றி பெற்றார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்று எந்த வசதியும் இல்லாமல் இங்கு தண்ணீர் குடிக்க தண்ணீர் வசதி கூட இல்லாமல் இருந்தது. ஆலூர்பேட்டையிலிருந்து ஜானகிராம சார் என்ற ஒரு சாருக்கு வந்து அவர்கள் இங்கு அப்ரோச் பண்ணி உடனடியாக இந்த டேங்க் வசதியை செய்து கொடுத்தார். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அப்படி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்திலையும் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து இன்று இந்த மாபெரும் வெற்றியாக திகழ்ந்துள்ளீர்கள். ஒவ்வொருத்தரும் அது மட்டுமல்ல, இங்கு படித்த பள்ளி மாணவியே இங்கு ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரின் திறமையை இங்கிட்டு காட்டுகிறார். ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பதம் என்று சொல்லுவது போல் இங்கு பார்கவி என்ற மாணவி இங்கு ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே எந்த வசதியும் இல்லாமல் படித்ததுதான் பார்கவி என்பவள். சரிதானே? அதுபோல் இங்கு 2000 முதல் அரங்கேற்றம் செய்த இந்த பேட்சியில் முதல் மாணவியாக திகழ்ந்த அமுதா அவர்களை மனமார்ந்து வாழ்த்துகிறேன். 2ஆம் ஆண்டு மோகனா என்பவள் பள்ளியிலே முதல் மாணவியாக வந்தவர். சார் ஒரு நிமிஷம், அமுதா எந்திரிமா, தயவு செஞ்சு அமுதா எந்திரிங்க. கைத்தட்டுமா ப்ளீஸ். ஏன்னா இவங்க தானே வெதை போட்டாங்க அந்த பள்ளியோடத்துக்கு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா இவங்க மாதிரி ஆளுங்களாக தான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நன்றி. அடுத்தது மோகன். இப்படி நான் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக என்னால் சொல்ல முடியும் இங்க என்னென்ன வெற்றி பெற்றார்கள் என்று. தற்போதைய வெற்றி என்னவென்றால், இந்த பள்ளியிலே படித்த சங்கர் மாணவனின் அவரின் மகன் சாம்பியன், விளையாட்டு சாம்பியன். அதே போல் இங்கு 2ஆம் ஆண்டில் SPL-ஆக இருந்த பூங்கொடியின் மகன் சாம்பியன். அவர் இந்த பள்ளியிலே SPL-ஆக பணியாற்றுகிறார். படித்தவர் என்று சொல்ல பணியாற்ற சொல்ல காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றார், இப்படி செய்யணும் என்று அப்பவே பணியாற்ற ஆரம்பித்தார். சைட் பை சைட் படித்தார். என்னால் ஒவ்வொருத்தையும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் நான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள், வாட் இஸ் அச்சீவ்மெண்ட், வாட் இஸ் ஃபார்முலா, பதில் சொல்ல முடியுமா? வாட் இஸ் அச்சீவ்மெண்ட்? வாட் இஸ் அச்சீவ்மெண்ட்? நேற்றை விட இன்றைக்கு நல்லா இருக்குமா, அது அச்சீவ்மெண்ட். உண்டா இல்லையா?
ஓகே. ஹலோ, புரிஞ்சுதா? வாட் இஸ் அச்சீவ்மெண்ட் சொல்ல முடியுமா? நேற்றை விட இன்று நேற்றை விட இன்றைக்கு முன்னேற்றம் இருக்கிறதா? இருக்கு சார். அது லைஃப்ல ஒன் பார்ட். லைஃப்ல ஒன் பார்ட் இஸ் ஃபேமிலி. மேரேஜ் பண்றோமா பண்ணலையா, தட் இஸ் டிஃபரண்ட். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில என்ன படிப்படியா முன்னேறி இருக்கோமா, நேற்றை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கோமா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்று எல்லோரும் முன்னேறி இருக்கார்கள். கண்டிப்பா சார். டிசி திருலோகச்சந்திரன் இந்த சமுதாயத்துக்கு தெரியாத ஆளுங்க கிடையாது. ஏன்னா அவர் ஒரு விஐபியா இருக்காரு. காரணம் அவரை குணம். படிக்கும் போதே விஐபி. படிப்பும் விஐபி, இப்போதும் விஐபி, என்றென்றும் விஐபி. ஏனென்றால் அவரை குணம், பிறந்த குணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிறந்த குணத்தால் அவர் இந்த சமுதாயத்திலே நல்ல பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் இங்க படித்த 2ஆம் ஆண்டு படித்த பாலகிருஷ்ணன் என்பவர், அவர் செய்யாத அட்டகாசம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருக்கு இருந்த என்ன பவர், அந்த பவர்னால் இன்று எஸ்ஐ என்ற போஸ்டில் இருக்கிறார். வருங்காலத்தில் மீண்டும் மீண்டும் பெரிய பதவியை குறுகிய காலத்திலே அவர் பதவியேற்று பெற்றவர். இன்னும் ஷார்ட் பீரியட்ல பெரிய பதவி பெறுவார் என்று எல்லோரும் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். சரிங்களா? அப்படி ஒவ்வொருத்தரையா இண்டிவிஜுவலா என்னால் பண்ண முடியும். எல்லாருடைய இம்ப்ரூவ்மெண்ட் டைம் இருந்திருக்கு. அதனால நீங்க உங்களோட வம்சத்தை நல்லபடியா, இப்ப 2-3 பேர் சொன்ன சாம்பியன் சொன்னேன், அது போல அவங்க வேர்ல்டு சாம்பியனா மாற்றத்துக்கு நீங்க அரும்பாடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு இங்க ஒரு டீச்சர் சொன்னாங்க, மேற்கொண்டு படிங்கள், கட்டாயமா படிக்க வேண்டும். எக்ஸாம்பிள், நீங்க எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா இதுல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எல்லாருக்கும் தெரியும். அதுல எத்தனை வசதிகள் இருக்கின்றன. நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலையும் பிளஸ் மைனஸ் இருக்கு, மைனஸ் விட்டுருங்க, பிளஸ் மட்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு மொபைல் கொடுங்க, ஆனா ஒன்லி ஜஸ்ட் half an hour for taking important notes, not for entertainment. கிளியர்களா? அதை நீங்க கட்டுப்படுத்தினாலே இங்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுவார்கள் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இது நீங்கள் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது தெரியுமோ கொடுங்க. கொடுக்காம இருந்தா உங்களை மதிக்க மாட்டாங்க. அங்க ஒரு World War III வந்துடும். கொடுங்க, 10 to 15 minutes. கொஞ்ச நேரம் அழுவாங்க, நோ ப்ராப்ளம், பிடிங்கி வச்சிருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு வரும்போது நாங்கள் சொல்லிட்டு கேட்பாங்க. இது நீங்க செய்யாத வரைக்கும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இன்றைய ஆசிரியர்களை விட பள்ளி மாணவர்களுக்கு அறிவு அதிகம். ஏனென்றால் அவங்க இது 24 hours இதாக யூஸ் பண்றாங்க. உங்களுக்கே தெரியாது, அவங்க தூங்குறா போல பெட்ஷீட்குள்ள இருப்பாங்க, அவங்க மொபைல்ல இருப்பாங்க. உங்க பள்ளி உங்க பசங்களே அதில் யாராவது தெரியலாம். சரிங்களா? அதை நீங்க 100% கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த சமுதாயம் நல்லா, இந்த சமுதாயத்தை வழிகாட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் தான். அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், வந்ததும் ஆஃப்டர் எதுவும் கொடுக்காதீங்க. ரீஃப்ரெஷ் பண்ண பிறகு 10 to 15 minutes மொபைல் கொடுங்க. அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் படிக்க வச்சோம். கொஞ்ச நேரம் வாரம் நடக்கும். அந்த வாரம் நீங்க 2 பேர் எடுக்காதீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹோம்ஒர்க் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே இங்கே வரும்போது நோ பனிஷ்மெண்ட், அவங்களோட அறிவு வளரும். டீச்சர்ஸுக்கு நோ பேர்டன். என்ன சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சியா, அந்த கேள்வியே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், we can go to fresh one. கிளியரா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, தயவு செய்து half an hour மேக்ஸிமம் இல்லை 2 பார்ட்டாக கொடுங்க. 15 minutes 15 minutes, அதுக்கு மேலே இதை கொடுக்காதீங்க. கொடுக்காம இருந்தால் உங்களுக்கும் ஃப்ரீ மைண்ட், பசங்களுக்கும் ஃப்ரீ மைண்ட், டீச்சர்ஸுக்கும் ஃப்ரீ மைண்ட். இல்லாட்டி நாங்கள் இன்னும் பேர்டன் பண்ணணும். அதுவும்
இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கத்தில் அறிவுரை என்னென்றால் மாணவர்களை தண்டிக்க கூடாது, அடிக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, வெளியே நிப்பாட்டக்கூடாது, பள்ளியின் வாசல்ல உட்காரக்கூடாது. அது பனிஷ்மெண்டா மாறும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. உடனே இங்க வருவாங்க கொஞ்சம் பேர், ஏன் கொடுத்தீங்க, உங்களுக்கு சஸ்பெண்ட் இல்ல டிரான்ஸ்ஃபர். ஒரு டீச்சரை விட்டு இன்னொரு டீச்சர் வந்தாலும் அவங்க செட் ஆகிறதுக்கே லேட் ஆகும். அதுக்குள்ள அந்த இயரே முடிஞ்சிடும். கிளியரா? ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா இது ½ கட்டாயமா கண்ட்ரோல் பண்ணுங்க. This is needed, essential, but make it optional. Clear? So, இங்கே வந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் முன்னேறுவதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. அதே போல உங்களை விட நலிவடைந்த மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. படிப்பு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லாருமே கிராஜுவேட், சரிங்களா? இந்த கிராஜுவேட்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சில பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்ப சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சமுதாயம் இன்னும் சீர சிறப்புமா இருக்கும். அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.